ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸுக்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனியன் பேங்க் இந்தியாவுடைய எல்பிஓ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அண்டு கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணலாம், என்ன ஆர்டரில் கொஸ்டின் இருக்கும், என்ன ஆர்டரில் நம்ம செலக்ட் பண்ணலாம், என்ன லெவலில் கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். ஸ்மார்ட் அப்ரோச் என்னன்றதையும் பார்த்துக்கலாம். ஒன்லி 600 கேண்டிடேட்ஸ் தான் இதில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின் செலெக்ஷன் ப்ராப்பராக செலக்ட் பண்ண மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்தியன் பேங்க்கை விட இதில் வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்தாலும் அதை விட 70 பேர் நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட் கம்மியாக தான் பண்ணுறாங்க. அதில் 670 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. இதில் 600 பேர் மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்களன்னா, இது எல்லாருக்குமே காமனாக 1:3ன்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸாமில் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 1:3, ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு 1:5ன்னு சொல்லியிருந்ததுனால வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்தாலும் 670 பேர் ஃபில்டர் பண்ணியே நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டீங்க. பட் இந்த எக்ஸாமில் 600 பேர் தான் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் 20,000 பேராச்சும் எழுதுவாங்க. ஒரு 15,000லேருந்து 20,000 பேராச்சும் எழுதுவாங்க. மேக்ஸிமம் இன்னும் நிறைய பேர் தான் இருப்பாங்க. குறைஞ்சது இவ்வளோச்சும் எழுதுவாங்க. அதில் வெறும் 600 பேர் தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போவீங்க. அதனால் கொஸ்டின் செலெக்ஷன் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. எக்ஸாமும் உங்களுக்கு ஃப்ளோ நல்லா அமையணும். இந்த டிப்ஸ் தெரிஞ்சிட்டால் மட்டும் இல்லை, எக்ஸாம் ஃப்ளோ நல்லா கொண்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா, ஐபிபிஎஸ் எஸ்ஓடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் இன்றைக்கி ஈவினிங் வரப்போது. ரிசல்ட் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்ரோச்சுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்னு இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது எக்ஸாம் பேட்டர்னு. இதில் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் 60 மார்க்கு. அப்போ 1 மணி நேரம் இருக்குது. இந்த கொஸ்டின் லெவலே ரொம்ப ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இது நமக்கு ரீசனிங்கை 3ஆக பிரிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் ஏ, நான் சொன்னேன்ல ஐபிபிஎஸ் பிஓக்கு சொன்னேன், அதே மாதிரி இதுக்கு வேறு மாதிரி பார்ட். இது பார்ட் ஏ. பார்ட் ஏல சொல்லக்கூடிய டாபிக் நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல ஸ்பீடாக போடக்கூடிய டாப்பிக்கு ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரேசி அண்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் பார்ட் ஏல. அது என்னென்ன? உதாரணத்துக்கு கோடிங், டிகோடிங்கு, இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன் அண்டு பிளட் ரிலேஷன். இதில் கடைசி இது இல்லாமல் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டாபிக்ஸு எதுனா இந்த ஒன் மார்க் வர்றது லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணி வைக்கணும். பார்ட் சிக்கு கோடட் அதாவது இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், கோடிங், டிகோடிங்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆர்டரிங் பஸ்ஸுலெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சிலாஜிசம் இதை தான் தெரிஞ்சு சிலாஜிசம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக், அக்யூரேசியாக போடக்கூடிய டாபிக். அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் ரிலவெண்ட் இல்லாத டாபிக்ஸ் இதெல்லாம். இப்போ ஒரு சிலாஜிசம் சால்வ் பண்ணி ஆன்சர் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிலாஜிசம் போயிடலாம். ஒரு இன்இக்வாலிட்டி உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு கோடிங், டிகோடிங்கில் ஒரு கொஸ்டின்னு இந்த மாதிரி தான் ஓல்டு பேட்டர்ன் தான் இருக்கும். ஓல்டு பேட்டர்ன் தான் வரும். நீங்கள் ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். அந்த மாதிரி டாபிக் தான் பார்ட் ஏல வரும். பார்ட் பியில் என்ன வரும்னா பஸ்ஸில் பெஸ்ட்டு பசில் பிக் பண்ணுங்கள். பெஸ்ட்டு அண்டு அப்ரோச்சபிள் பசில் என்ன பண்ணுறீங்க, பெஸ்ட்டு அண்டு அப்ரோச்சபிள் பசில். சீட்டிங்லாம் அப்படி தான். பஸ்ஸில் பெஸ்ட்டு அண்டு அப்ரோச்சபிள் பஸ்ஸில் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் கேஸாக இருக்கிறத லாஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. பார்ட் சியில் என்ன பண்ணுறீங்கன்னா, பார்ட் சியில் 1 மார்க் கொஸ்டின்ஸ். என்னென்ன சார் 1 மார்க் கொஸ்டின்? என்னென்ன சொல்லனா, வேர்டு ஃபார்மேஷன், மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட் மேன் அவுட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் லாஸ்ட்டில் அட்டன் பண்ணணும். ஏன் இதை லாஸ்ட்டில் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட்டில் ஒரு 4 மினிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் ஒரு பசில் எடுத்து சால்வ் பண்ணுறது ரிஸ்க்கு. பசில் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு மீதி 2-3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் நம்ம வந்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும்.
அந்த மாதிரி விஷயங்கள தவிர்க்கிறதுக்காக, இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சுக்கிட்டு, இந்த இண்டிவிஜுவல் 1 மார்க் கொஸ்டின்ஸ மட்டும் லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, இந்த 3 கொஸ்டினுமே நம்ம அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். 4 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் இப்போ 3 நிமிஷம் இருந்தா கூட பரவால்ல. உங்ககிட்ட ஒரு 6 நிமிஷம் கடைசில இருக்குன்னா, நீங்க 4 நிமிஷம், 5 நிமிஷம் எடுத்து ஒரு பஸ்ல சால்வ் பண்ணிட்டு கூட, 1 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின போட்டு மீதி 2 கொஸ்டின ஸ்கிப் பண்ணலாம். இந்த லாஜிக்கே நீங்க புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் மினிட்ஸ்ல லாஸ்ட் 4 மினிட்ஸ்க்கு மேல இருக்கும்போது பசில் எடுக்காம, இந்த மாரி 3 கொஸ்டின்ஸ்க்கு அலோகேட் பண்ணிக்கணும். இதுவே லாஸ்ட் 6 நிமிஷம் இருக்குன்னா, நீங்க பசில் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் இத அட்டெண்ட் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட்டு அக்யூரசி அதிகமா இருக்கிறது, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, ஸ்பீடா போடக்கூடிய டாபிக் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றோம். தென் பசில்ல பெஸ்ட் பசில் பிக் பண்ணி அட்டெண்ட் பண்றோம். கடைசில என்ன பண்றோம், 6 நிமிஷம் இருந்தா ஒரு பசில் போடுறோம். 6 நிமிஷத்துக்கு கீழ 3 நிமிஷம், 4 நிமிஷம் இருந்தாக்கல 3 1 மார்க் கொஸ்டின், 4 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். அத அட்டெண்ட் பண்றோம். இப்படி பண்றதுனால நம்மளுடைய மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்டா இருக்கும். இந்த லெவல் மாடரேட் ப்ளஸ்ஸா இருந்தா, நீங்க 40லிருந்து 42 வரையும் அட்டெண்ட் பண்ண முடியும். இந்தியன் பேங்க் எல்பிஓ மாதிரி இருந்தாக்கல, நீங்க என்ன பண்ண முடியும்னாக்கல, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பேங்க் எல்பிஓ மாதிரி இருந்தாக்கல, ஃபுல் அட்டெம்ப்ட் குடுக்கலாம். இந்தியன் பேங்க் மாரி இருந்தா, மாடரேட் இருந்தா 40 40லேருந்து 42 வரையும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. நெக்ஸ்ட் செக்ஷன் போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரீசனிங்ல கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இத பாருங்க. நெக்ஸ்ட் டாபிக் டிஐ 35 கொஸ்டின் 60 மார்க்கு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினுக்கு 1.33 மார்க்கு. இந்த கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினுக்கு 1.71 மார்க்கு. 1.71 மார்க்கு. நீங்க 2 கொஸ்டின் விட்டா உங்களுக்கு 3.5 மார்க் விட்டு வரீங்கன்னு அர்த்தம். இதுல 3 கொஸ்டின் விட்டீங்கன்னா 4 மார்க் விட்டு வரீங்கன்னு அர்த்தம். ரீசனிங்ல 3 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணா 4 மார்க் விட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல 2 கொஸ்டின் விட்டாலே 3.5 மார்க் போச்சு. 3 கொஸ்டின் விட்டா 5.25 மார்க். 3 17 51 5 மார்க் போச்சு. 3 கொஸ்டின் இதில் விட்டா 5 மார்க் போச்சு. இதில் 3 கொஸ்டின் விட்டா 4 மார்க் போச்சு. அதை மைண்டில் வச்சு முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்டை கொடுக்க பாருங்க. ஸோ 35 கொஸ்டினுக்கு 1.71 மார்க் ஈச் கொஸ்டினுக்கு 3/4 மணி நேரம் கொடுப்பாங்க. இதில் 1 மார்க் 1 மணி நேரம் கொடுப்பாங்க ரீசனிங்கில். பட் ஆனால் நமக்கு டிஐயில் 45 மினிட்ஸ் தான் கிடைக்கும். பட் ஆனால் பிஓவில் பார்த்த அளவுக்கு இங்கே கஷ்டமாக இருக்காது. இந்த கொஸ்டினுடைய லெவல் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். மாடரேட்னா அப்ரோச்சபிள் அப்படின்னு அர்த்தம். மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஆப்டி இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்பீடு மேக்ஸ். இதில் பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரிக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். ஏ, பி, சி. பார்ட் ஏல என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ், அப்படி இல்லைனா ராங் நம்பர் இருக்கும். இதை நீங்கள் லாஸ்ட்டாக பார்ட் சியில் வச்சுக்கணும். இங்கே அட்டன் பண்ணக்கூடாது. இப்போ பார்ட் ஏல இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. பார்ட் பியில் டிஐ பிக் பண்ணுங்கள். டிஐ அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். அதில் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்பாங்க ஒரு டிஐலையும். அதில் ஒரு கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பேப்பரோட டாப்பில் கொஸ்டின் நம்பர் 43 டிஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. திருப்பி வந்து அட்டன் பண்ணும்போது டக்குன்னு போய் கடைசியாக அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. பேப்பர் கார்னரில் ஏதாச்சும் ஒரு பேப்பரில் 43 டிஐ, 32வது கொஸ்டின், நம்பர் சீரியஸ், பெண்டிங், அந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய கொஸ்டின் அங்கே எழுதிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் அதே தான். லாஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா எதுக்கு அலோகேட் பண்ணுறீங்கன்னா 1 மார்க் கொஸ்டினுக்கு. இதில் என்ன சார் 1 மார்க் கொஸ்டின் இருக்குது? எல்லாமே 1 மார்க் கொஸ்டின் தான் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் சம் பூராமே அப்ளிகேஷன், அரித்மெட்டிக் சம் பூராமே நமக்கு என்னவாக இருக்குன்னா 1 மார்க்காக இருக்கும். இந்த அரித்மெட்டிக் சம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களால தான் இந்த வேலையை வாங்க முடியும். பஸ்ஸில் அரித்மெட்டிக், டிஐ 3மே எதனா ஒன்று வீக்காக இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கிட்டு கான்சியஸோட எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்கள். கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அக்யூரேசியோடு அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அர்த்தமெட்டிக்காக அப்படின்னாக்கல ஆப்டி வித் ஏகே யூடியூப் சேனல் உங்களுக்கு அர்த்தமெட்டிக்காக மட்டுமே நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் எனக்கு பெருசாக இன்கம் வியூஸ் எல்லாம் வரப்போகிறதில்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தும் நான் ஏன் அதை கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த சேனல் வந்து டிஎன் பேங்கர்ஸ் சேனல் வந்து ஒன்லி ஃபார் மெயின்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் மெயின்ஸ் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் நான் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டை கொண்டாந்து நுழைச்சேன்னா இது வந்து இந்த சேனல் கசகசன்னு ஆகிடும். அதனால் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டெல்லாம் நம்ம ஆப்டி வித் ஏகேல பார்க்கலாம். பட் அது எனக்கு வியூஸ் கம்மியாக தான் போனாலும் பரவாயில்ல. என்னுடைய பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகக்கூடாது, அர்த்தமெட்டிக்கில் ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக அந்த சேனல் செப்பரேட்டாக கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்து ஒரு 400 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்கீங்க. உங்களுக்கு டிசம்பர் 5 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பேக் டு த கண்டென்ட் போகலாம். ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அர்த்தமெட்டிக் சீரியஸு, டிஐஇ, இங்கிலீஷ்லாம் நான் அதில் கொண்டு வருவேன். சரி, ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஆப்டியில் ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், அப்ராக்சிமேஷன் இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். தென் டிஐயில் ஒவ்வொரு கொஸ்டின் லேகாக இருக்கும். நம்பர் சீரிஸில் அட்டன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி இந்த மாதிரி லாஸ்ட்டாக எழுதி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. டிஐ அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். அண்டு அதில் ஒரு 3-4 செட் டிஐ இருக்கும். அண்டு கேஸ்லெட் இருக்கும். கேஸ்லெட் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். கேஸ்லெட் டிஐ இருக்கும். இதில் ஒரு கேஸ்லெட் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போட்டுடலாம். ஆன்சர் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, கடைசியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தால் உங்களுக்கு நார்மலைசேஷன் கிடைக்கும். அண்டு டிஐயில் பெஸ்ட் டிஐ பிக் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷத்தில் அப்ளிகேஷன் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தப்பாக சொல்லிட்டேன். உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் கடைசி அப்ளிகேஷன் சம் போடுறதுக்கு. எனக்கு இந்தியன் பேங்க்கில் அவ்வளோ நிமிஷம் இருந்துச்சு. இந்த எக்ஸாமுக்கு அவ்வளோ இல்லைனா கூட ஒரு 15 நிமிஷமாச்சு உங்களுக்கு அர்த்தமெட்டிக் சம் போட டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அர்த்தமெட்டிக் சம் அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸு, அப்புறம் டிஐ, அப்புறம் அர்த்தமெட்டிக், அதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கக்கூடிய டிஐ, பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் சீரீஸு, தென் கடைசியாக சரண்யா சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ டிஐ அண்டு நம்பர் சீரியஸ் பெண்டிங்காக இருக்கிறது அட்டன் பண்ணி திருப்பி அர்த்தமெட்டிக்கில் சம் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டாபிக் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்டிடியூடுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதில் பெஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 போடக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. 32க்கு மேலே மாட்ரேட்டாக கேட்டு கஷ்டமாக கேட்டால் 32க்கு மேலே, ஈஸியாக கேட்டால் 35 அட்டன் பண்ணணும். அண்டு மாட்ரேட்டாக கேட்டால் 32 எல்லாம் கூட ஒரு 30லேருந்து 32. ஒரு மாட்ரேட்டாக கேட்டாக்கல போன வருஷம் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் மாதிரி கேட்டாக்கல 27 தான் போட முடியும். நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி கேட்டால் ஒரு 26, 27 போட முடியும். கொஞ்சம் மாட்ரேட்டாக கேட்டால் 30, 32. இப்போ இந்தியன் பேங்க் மாதிரி கேட்டால் 35. ஈஸி லெவலாக, மாட்ரேட் லெவலாக, டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். மாட்ரேட்டாக இருந்தாக்கல 30லேருந்து 32 போடணும். நீங்கள் டிஃபிகல்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறையும். ஈஸியாக இருந்தால் 35 அட்டெம்ப்ட்டும் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அசால்ட்டாக இருக்குன்னா டிஃபிகல்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அட்டெம்ப்ட்டை வச்சுக்கோங்க. மாட்ரேட்டாக இருந்தால் 30லேருந்து 32, ஈஸியாக இருந்தால் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்கணும். இதுதான் இதோடைய அப்ரோச்சு. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ். இங்கிலீஷில் 35 கொஸ்டினே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 40க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ரேஷியோ நீங்களே மல்டிபிளை பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக மனப்படமாக ஞாபகம் இல்லை. இது 2 ஞாபகம் வச்சுருக்கேன். இதை வந்து கன்வர்ஷன் அப்படியே என்ன கன்வர்ஷன் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. 35, 40க்கு 1 மார்க் 2 மார்க்லாம் இதில் வராது. அப்படி 1 மார்க் 2 மார்க் வந்தாக்கல அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்லாம் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் டிஃபிகல்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி தான் 1 மார்க் 2 மார்க்குன்னு கொடுத்தாக்கல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஈஸியாக அட்டன் பண்ணி லாஸ்ட்டில் டிஃபிகல்ட்டாக அட்டன் பண்ணணும். இங்கிலீஷ் செக்ஷனில் என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் செக்ஷனில் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓவில் வந்த மாதிரி பெரிய கஷ்டமான இங்கிலீஷ்லாம் வரப்போகிறதில்ல. டிஃபிகல்ட் வராது. ஈஸி டு மாடரேட் தான் இருக்கும். சரி, நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம். ஈஸி டு மாடரேட். ரொம்ப வளவலன்னு எழுதுனா நிறைய எழுத வேண்டியிருக்கும். ஈஸி டு மாடரேட்டு. ஈஸி டு மாடரேட் தான் இங்கிலீஷ் இருக்கும். டிஃபிகல்ட்டாக வராது. அதனால் கொஸ்டின் செலெக்ஷனில் தான் இது டிபெண்டன்ட்டே. இங்கிலீஷ் டாபிக் வந்து கொஸ்டின் செலெக்ஷனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வேர்டு ஸ்வாப்பு, மேட்ச் த காலம் அண்டு பேராஜம்பிள். பேராஜம்பிள் இல்லைன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். ஏன்னா அக்யூரேட்டான டாபிக் இது. இதுவும் அதே மாதிரி தான் பார்ட் ஏ. இது மாதிரி அக்யூரேட்டாக ஸ்பீடாக போடக்கூடிய டாப்பிக்கு. பார்ட் பியில் செமி அக்யூரேசி. அது என்ன செமி அக்யூரேசி?
ஏன்னா செமிஃபைனல் குவார்ட்டர் ஃபைனல் மாதிரிலாம் கிடையாது. பாதி ஒரு செமியில் ஒரு முக்கால்வாசி அக்யூரசி இருக்கும் இந்த டாப்பிக்கில். அது என்னென்னா ஃபில்லர்ஸும் கிளாஸ் டெஸ்ட்டும். இதே வந்து பார்ட் பியில் வச்சுக்கோங்க. பார்ட் சியில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்சியில் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் கொஸ்டினு, தென் சினானிம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களா, இல்லைனா பார்ட் டி ஆனால் கிராமர் பார்ட்டை அட்டன் பண்ணுறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். கிராமர் பார்ட்லேயே 2 இருக்கும். எரர் ஸ்பாட்டிங் ஒன்று இருக்கும், சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனா சென்டென்ஸ் கரெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். இந்த எரர் ஸ்பாட்டிங் விட இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் அக்யூரேசி இருக்கும். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தால் அது நீங்கள் முன்னாடி அட்டன் பண்ணி 2மே கேட்டிருந்தாக்கில் சென்டென்ஸ் கரெக்ஷனை பண்ணிவிட்டு அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் போகலாம். ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன். கொஸ்டின் பேப்பர் ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்கும். வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம், பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் முடிச்சிருங்க. ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட் இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். தென் ஆர்சியில் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஃபில்லர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை அட்டன் பண்ணிவிட்டு தென் டைரக்ட் கொஸ்டின் போங்க. டைரக்ட் கொஸ்டின் போயிட்டு இந்த ட்ரூ, ஃபால்ஸு, ஆர்த்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி, கிராமர் பார்ட் அட்டன் பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுறேன். அந்த கடைசி 15 நிமிஷத்தை நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களா, கிராமர் பார்ட் அட்டன் பண்ணுறீங்களா? கிராமர் பார்ட்டில் 2 பார்ட் வரும். ஒன்று எரர் ஸ்பாட்டிங், இன்னொன்று சென்டென்ஸ் கரெக்ஷன். ஸோ இதுதான் இங்கிலீஷோடைய கொஸ்டின் பேப்பர் ஸ்பிட்டப்பு. எந்த ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டும் இல்லாமல் இது எனக்கு கம்ப்ளீட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இந்தந்த டாபிக் கேட்பாங்கன்னு நான் உங்ககிட்ட இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எப்படி செட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கப் ஆயிடுச்சு எனக்கு இவ்வளோ எக்ஸாம் எழுதி. அதை வச்சு தான் இந்த பேட்டர்னே நான் உங்களுக்கு அப்படியே ஒப்படைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி ஆர்டரில் ப்ரையாரிட்டி கொடுத்து அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஆர்டரில் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டாபிக் படிக்கணும், ஸ்ட்ரென்த் பண்ணணும். தென் இந்த டாபிக் படிக்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கடைசி அந்த டாபிக் இந்த மாதிரி இந்த ஆர்டரில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணக்கூடிய ஆர்டர் இதுதான். உங்களுக்கு டைம் பார்ட் சி வரைக்கும் அட்டன் பண்ணக்கூடியன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது 3 பார்ட் தரவாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருப்பீங்க. வீக்காக இருக்கிறது உங்களுக்கு வெளியே தெரியாது. நீங்கள் என்ன ஆர்டரில் எங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் வெளியே தெரியாது. ஏன்னா நீங்கள் டைம் பத்தாமல் விட்டுட்டு வர டைமில் தான் அந்த வீக்னஸ் போயிடும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் 35மே போட முடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் ஆச்சு, 30லேருந்து 32 கொஸ்டின் ஆச்சு போகிற அளவுக்கு டைம் இருக்கும். ஆனால் அக்யூரேசி இல்லாதனால கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் பயப்பட்டு கம்மியாக அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. இதில் வந்து ஒரு 28லேருந்து 30 வரைக்கும் நம்ம பாசிபிள் 35 அட்டன் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸும் இருக்காங்க. பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 28லேருந்து 30 அக்யூரேஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பாசிபிள். ஸோ 35 கொஸ்டினும் போட முடியும். அவ்வளோ டைம் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் 3 செக்ஷன் பார்த்தாச்சு. 4வது செக்ஷன் என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின், 35 நிமிஷம், 40 மார்க்கு. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எந்தெந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றது. இப்போ எப்படி இந்த பேட்டர்ன்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், அந்த பேட்டர்ன் அது மாதிரி மனப்பாடமாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த 3 லெவல் தான் இருக்கும். அது அவங்க எப்படி கேட்டிருக்காங்கிற வச்சு நம்ம டிஃபிகல்ட்டாக, ஈஸியாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், பேங்கிங் அவேர்னஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதில் பேங்கிங் அண்டு ஸ்கீம்ஸு, பேங்கிங் கூட வேணாம், ஸ்கீம்ஸு, நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, அவார்டு, இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் டிஃபென்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தாங்களன்னா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ். அது ஆர்ஆர்பியில் மேக்ஸிமம் இப்படி தான் வரும். ஒரு சில ஐபிபிஎஸ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் வரும். இன்னொரு பார்ட் என்னென்னா பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் நிறைய பார்ட் இருக்கும். அண்டு இதுலேயும் நம்பர்ஸும் பர்சன்டேஜும் இயரும் அதிகமாக கேட்டிருப்பாங்க. இந்த 3 அதிகமாக நம்பர்ஸ், பர்சன்டேஜ், இயர் அதிகமாக கேட்டிருப்பாங்க. 3வது பார்ட் என்னன்னா பேங்கிங்கோடு சேர்ந்து கொஞ்சமாக இதில் ஸ்கீம்ஸ் அதிகமாக ஸ்கீம்ஸ் இருக்கும், அதிகமாக பேங்கிங் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொஞ்சமாக ஸ்கீம்ஸ் அங்கங்கே கொடுத்துட்டு, இப்போ நம்ம ஐபிபிஎஸ் பிஓவில் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறும் பேங்கிங் நியூஸ் அதிகமாக கேட்டுட்டு இந்த டாபிக்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிவிட்டு, ஏதோ ஒன்று கொஸ்டின் அங்கங்கே டச் பண்ணிவிட்டு, ஸ்போர்ட்ஸ் வரல அண்ட் நேஷ்னல் நியூஸ் எல்லாம் கம்மியாக தான் வந்துச்சு,
இன்டர்நேஷனல் நியூஸ் 1, 2 தான் வந்துச்சு. ஸ்போர்ட்ஸு, ஸ்கீம் அவார்டு எல்லாம் கம்மியா தான் வந்துச்சு. அந்த மாரி டாபிக்லாம் டச் பண்ணாம, வெறும் பேங்கிங்கு, அது ரிலவென்ட்டான பெர்சன்டேஜ், அது ரிலேட்டடான இயரு, அது ரிலேட்டடான டார்கெட்ஸு அண்ட் அது ரிலேட்டடான நம்பர்ஸு. இத மட்டும் கேட்டுட்டு, ஸ்கீம்ஸ சும்மா டச் மட்டும் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த மாரி டாபிக் ஏதோ ஒரு சில டாபிக் புக் இப்போ பிஓ செகண்ட் ஷிஃப்ட்ல புக் அண்ட் ஆத்தர் கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம டிஃபென்ஸோ, சயன்ஸ் அண்ட் டெக்கோ, ஸ்போர்ட்ஸ் நியூஸோ எதுவுமே வரல. அவார்டு கூட வரல. ஆனா மத்த எக்ஸாம்ஸ்ல நெறைய கேட்பாங்க இல்லையா? நெறைய படிச்சுட்டு போயிருப்போம். அது அங்க வராதம்போது டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் இந்த பார்ட் பி. பார்ட் சி. இந்த மாரி 3 1வது பார்ட்டு, இது 2வது பார்ட்டு, இது 3வது பார்ட்டு. இது ஈஸி, இது மாடரேட்டு, இது டிஃபிகல்ட்டு. இது ஏன் டிஃபிகல்ட்டுன்னா, நம்ம படிச்சுட்டு போன சி அங்க கவர் ஆயிருக்காது. அதனால இது டிஃபிகல்ட்டு. இதில நம்ம படிச்சுட்டு போனது கவர் ஆகுறதுனால இது ஈஸி. இது நம்ம படிச்சுட்டு போனதும் இருக்கும், படிச்சுட்டு போகாததும் இருக்கும். இது மாடரேட்டு. ஸோ இது ஈஸி, இது மாடரேட்டு, இது டிஃபிகல்ட்டு. இப்ப நமக்கு நடக்கிறது 6 ஷிஃப்ட்டு. 6 ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்குதுன்றதுனால, எந்த ஷிஃப்ட்டுக்கு எப்படி இந்த 3 தான் வச்சிருப்பான் பேட்டர்ன்ல. எந்த ஷிஃப்ட்டுக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் வந்தாலும், அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு மார்க் நார்மலைசேஷன் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க சிஏல ஒழுங்கா பண்ணலன்னா கூட பரவாயில்ல. சிஏ கஷ்டமா இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு நார்மலைசேஷன் ஆயிடும். ஈஸி ஸ்லாட்டுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. டிஃபிகல்ட் ஸ்லாட்டுக்கு கூட்டி போடுவாங்க. மாடரேட் ஸ்லாட் இன்னும் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க. இதோட ஆவரேஜ் உங்களுக்கு ஆவரேஜா கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாரி 3 பேட்டர்ன் இருக்கிறதுனால 6 ஷிஃப்ட்டுக்கு யாருக்கு ஈஸியா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், யாருக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியாது. இதுக்கு குட் அட்டெம்ப்ட்டே நான் சொல்ல மாட்டேன். குட் அட்டெம்ப்ட்டே கிடையாது இதுக்கு. ஏன்னா இது கேட்டா கம்மியா தான் போட முடியும். இது கேட்டா நெறைய கொஸ்டின் போட்டுருக்கலாம். இது கேட்டா ஓரளவுக்கு சுமாரான அட்டெம்ப்ட் இருக்கும். இதுக்கு குட் அட்டெம்ப்ட் கிடையாது. எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்ட லெவல் பொறுத்து உங்களுடைய அட்டெம்ப்ட் இருக்கணும் இதுக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எக்ஸாம் இது மாரி 3 டிஃபிகல்ட்டா இருக்கு. 6 ஷிஃப்ட் நடக்கிறதுனால உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்னாலும் வரலாம். இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். இந்த டாபிக்கான அப்ரோச்சுக்கு. இது அப்ரோச் கிடையாது. எந்த மாரி கொஸ்டின் கேட்பாங்க, நம்மளுடைய மைண்டு வந்து பாதிக்கக்கூடாது. இப்ப இது ஏன் நான் குடுக்குறேன்னா, இந்த மாரி 3 டைப்ல எக்ஸாம் குடுக்குறாங்களா சிஏ, நீங்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு அது வந்து டிஸ்கிரிப்டிவ்ல பாதிக்கும். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய செக்ஷன பாதிக்கும் இல்லையா? டிஸ்கிரிப்டிவோ இல்ல இது ஆஃப்டர் வரக்கூடிய சப்ஜெக்ட்டே பாதிக்கக்கூடாது. இந்த மாரி நீங்களே மைண்ட் செட் ஆயிரணும். ஓ! இந்த மாரி இருக்கா கொஸ்டின் டிஃபிகல்ட்டு. ஸோ நம்ம கவலைப்பட தேவையில்ல. நமக்கு நார்மலைசேஷன் ஆயிரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய டிஸ்கிரிப்டிவும், பின்னாடி வரக்கூடிய ஆஃப்டர் டாபிக்ஸும் நீங்க நல்லா பண்ண முடியும். இல்லன்னா சிஏ ஒழுங்கா பண்ணலன்றது பேக் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய செக்ஷன்ஸ் நீங்க நல்லா பண்ணாம போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாரி டிஃபிகல்ட் ஸ்லாட்ட ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நான் இத சொல்லிக் குடுத்தேன். ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா, பின்னாடி பாருங்க இங்கிலீஷ் வருது. இது எப்படினாலும் ஆர்டர் மாறி வரலாம். சப்போஸ் பாருங்க செகண்டே உங்களுக்கு ஜிகே. நான் ஏன் இந்த 3 டைப் சொன்னேன்னா, உங்களுக்கு செகண்ட் செக்ஷனே ஜிஏ இருக்கு. இப்ப நீங்க டிஃபிகல்ட் ஸ்லாட்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இதுக்கு அப்புறம் தான் ஆப்டியே வருது. நீங்க தைரியமா டிஃபிகல்ட் ஸ்லாட் நார்மலைஸ் மார்க் வந்துருன்னு ஆப்டியே அப்ரோச் பண்ணலாம் தைரியமா. இந்த ஆர்டர்ல தான் வரும்ன்னு சொல்ல முடியாது. இந்த பேட்டர்னுக்கு இங்க இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஒருவேள ஈஸியா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். டிஃபிகல்ட்டா இருக்கிற பட்சத்தில கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சுன்னா, உங்களால டிஏயோ பின்னாடி வர இங்கிலீஷோ ஒழுங்கா பண்ண முடியாது. பேக்கிரவுண்ட்ல சிஏவிலே நமக்கு போச்சுன்னு எக்ஸாம் கிவ் அப் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாரி பண்ண தேவையில்ல. இந்த மாரி 3 லெவல் டிஃபிகல்ட் இருக்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அத வச்சு நீங்க கொஸ்டின் பேப்பர் கெஸ் பண்ணிட்டு, நீங்க நெக்ஸ்ட் செக்ஷன கான்ஃபிடென்ட்டா அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நீங்க கம்மி அட்டெம்ப்ட் குடுத்திருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு நார்மலைசேஷன் ஆயிடும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் 4 செக்ஷனுமே கவர் பண்ணியாச்சு. எஸ்ஸே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் கண்டென்ட்டோட குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான டாபிக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம டெலகிராம் குரூப்ல டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் இத பாருங்க. இத நீங்க வெறும் டிஎன் பேங்கர்ஸ்ன்னு அடிச்சாலே உங்களுக்கு வந்துரும் டெலகிராம் குரூப்பு. ஆஸ்பிரண்ட்ஸ் இத டெலீட் பண்ணிடுறேன். நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 3 லெவல் டைப்பு. டெலீட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, இதுல நாம டெலகிராம் குரூப்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, 3 விதமான அதாவது 3 விதமானது கிடையாது. என்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் கேட்கறவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, உமன பத்தி படிங்க, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி படிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரினியூவபிள் எனர்ஜி,
கிளைமேட் சேஞ்சு பற்றி படிச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ரிலேட்டடாக ஒரு டாபிக் படிச்சுக்கோங்க. சோசியல் மீடியா பற்றியும் ஒரு டாப்பிக்கு, ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி ஒரு டாப்பிக்கு. இதை பற்றி இந்த மாதிரி ஒரு 6 டைப்பாக கொடுத்துருந்தேன். நமக்கு பிஓவில் என்ன கேட்டிருந்தாங்க, கிளைமேட் சேஞ்சை பற்றி கேட்டிருந்தாங்க. அக்ரிகல்ச்சர்னால கிளைமேட் சேஞ்ச் எப்படி, கிளைமேட் சேஞ்சை பற்றி நீங்கள் பேசிக்காக படித்து வச்சுருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம எழுதிட்டு வந்திருக்கலாமா? இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வாகனங்கள்லாம் ஓட்டுறோம்ல, வெஹிக்கிள்ஸு, கார், பைக் வச்சுருக்கிறதுனால எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு கூட கேட்கலாம். இப்போ ரினியூவபிள் எனர்ஜியை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ரினியூவபிள் எனர்ஜியோட யூசேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடு. ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணால் கிளைமேட் சேஞ்ச் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் கிளைமேட் சேஞ்சுக்கும் ரினியூவபிள் எனர்ஜிக்கும் ஃபார்மர்ஸுக்கு வெஹிக்கிள் யூசேஜுக்கு ஒன்றுக்கும் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் அண்டு டெக்னாலஜி, சோசியல் மீடியா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று லிங்க் இருக்கும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பேங்க் மெர்ஜரு, பேங்க் ப்ரைவேட்டைசேஷன், இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க். எது கேட்டாலும் எதுக்கும் கண்டென்ட்டை நம்ம அங்கே புகுத்துற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால், எஸ்பிஐக்கு அந்த தப்பு பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு எஸ்பிஐக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். நான் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம சேனலில் தரேன். ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் நான் ப்ராப்பராக இந்த டாப்பிக்னு கொடுத்துருந்தேன். பிடிஎஃப்பும் ஆப்டிவ் வித் ஏகே குரூப்லேயும் டிஎன் பேங்கர்ஸ் குரூப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த டாப்பிக்கை பாருங்கள். அண்ட் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த டாபிக் கேட்டால் என்ன எழுதலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிலோட போயிருங்க எக்ஸாமுக்கு. இந்த 6 டாபிக் நான் சொன்னல, ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 6 டாப்பிக்கும் அதுக்கான ரிலவெண்ட் கண்டென்ட்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் கேட்டால் நம்ம என்ன எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போயிருங்க. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனேஜருக்கு, இல்லைனா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு, இல்லைனா ஒரு பேங்க் மேனேஜருக்கு, இல்லைனா ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அண்டு அந்த இப்போ நீங்கள் இங்கே ஜென்ரல் அடிக்க போனோம்னா முடிஞ்ச வரையும் மிஸ்டேக்கை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம எதனா ஒன்று டைப் பண்ணோம்னா வச்சுங்களேன், இங்கே போய்ட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சு டைப் பண்ணால் இங்கே இந்த அவேர்னஸ் கிட்டேருந்து டைப் ஆகிட்டு வருதுக்கு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரில. ஸோ முடிஞ்ச வரை மிஸ்டேக் இல்லாமல் கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் அடிச்சுட்டு போய் நம்ம ரீடைப் பண்ணுற மாதிரி அது வந்துச்சு எக்ஸாமில். ஸோ ஒரு சில நேரத்தில் அது மாதிரி வந்துடும். முடிஞ்ச வரையும் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசனிங் பதிலாக இந்த விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது வரையும் டைப் பண்ணி வந்துட்டீங்க. இப்போ நேராக நாங்கள் வந்து கர்சரை வச்சு ஏன்னு டைப் பண்ணால் இங்கே வந்து வருது ஏ. இப்போ ஏபிசின்னு அடிக்கிறீங்கன்னா இங்கே வருது ஏபிசின்னு இங்கே வராமல். ஸோ முடிஞ்ச வரையும் எரரை தப்பு இல்லாமல் அக்யூரேட்டாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஏவுக்கும் லெட்டர் ரைட்டிங்க்கும் ஃபார்மேட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப்னா இங்கேருந்து அடுத்த பேராகிராஃப் பண்ணால் என்டர் அழுத்தணும். இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு. இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணும்னாக்கல ஸ்பேஸ் வேணால் ஸ்பேஸ் பட்டனு. என்டர் அழுத்தினீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் போயிடும். ஒரு டைம் தான் ஸ்பேஸ் அழுத்தணும், ஒரு டைம் தான் என்டர் அழுத்தணும். கமா இந்த கமா வச்சுட்டு எங்கே பாருங்கள், கமா வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள், கமா வச்சுட்டு லெட்டரோட எண்டிலே கமா வைக்கணும். கமா வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா அடுத்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும். கமா அழுத்திட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் விட்டு கமா அடிக்கக்கூடாது. ஒரு வேர்டு இங்கே பார் தப்பு பண்ணியிருக்குங்க, இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. கூடலூர் அப்படின்ற பக்கத்தில் இங்கே ஒரு கமா போடணும். கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் அழுத்திட்டு நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபுல் ஸ்டாப்புக்கும். இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வேர்டு முடிஞ்சு ஒட்டியே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் அழுத்திட்டு நெக்ஸ்ட் வேர்டு ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பண்ணுன்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு என்டர் அழுத்தினா நெக்ஸ்ட் பேராக் போயிடும். ஒரு ஸ்பேஸ் அழுத்தினா நெக்ஸ்ட் சென்டென்ஸுக்கு போயிடும். ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ்க்கான டிப்ஸு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு. மேனேஜருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஆஃபீஸருக்கு, இல்லைனா ஒரு பேங்க் ஆஃபீஸருக்கு நம்ம ஒரு லெட்டரு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி லெட்டரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எது கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாப்பிக்கை எஸ்ஏ ரைட்டிங்கை எழுதிட்டு வந்துடலாம். ரெஃபரன்ஸுக்கு பிடிஎஃப் டிஎன் பேங்கர்ஸ் குரூப்லேயும் ஆப்டிவ் வித் ஏகே குரூப்லேயும் இருக்குது. பிடிஎஃப்பை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க் எதாவது பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டே இருக்கும் எஸ்ஏக்கான லிங்க்கு, டிஸ்கிரிப்டிவ்லையும் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலகிராமில் கூட்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிங்கன்னா அதோட கண்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எல்லா செக்ஷனுக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி வித்தவுட் மெட்டீரியல் ப்ரிப்ரேஷன், எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது. இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸு கம்ப்ளீட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு அண்டு என்னுடைய பாஸ்ட் எக்ஸாம் நாலேஜ் வச்சு ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு டாப்பிக்குமே பார்த்து நான் கொடுக்கல. ஃபுல்லாக என் மைண்டில் இருக்கிறது
எனக்குள்ளே இருக்கக்கூடிய கன்டென்ட்டை உங்ககிட்ட டெலிவரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ப்ராக்டிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க உடைய ஐடியாவை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. யூ கேன் மேக் இட் பாசிபிள். நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. உங்களால் சீக்கிரமாக இந்த வேலையை வாங்க முடியும். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வரதை மட்டும் உங்களோட மைண்ட் மோட்டிவாக வச்சுக்கோங்க. வேறு எந்த தாட்டும் வேண்டாம். காம்படிஷன் பற்றி யோசிக்காதீங்க. கம்மி 600 பேர் தான் எடுக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த 600 பேருக்கு வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போடுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்டிவ் வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரித்தமெட்டிக் சீரிஸ் அந்த சேனலில் கொடுக்கப்படும். ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் அங்கே கொடுப்போம். டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பில் மெயின்ஸ் கைடன்ஸும் மெயின்ஸ் கண்டென்ட்டும் எஸ்பிஐ கிளர்க்கு கண்டென்ட்டு 4K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் ஆனால் நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸு டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பில் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா அங்கே இது மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பை சஜஸ்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண தான் நம்மளோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஏன் 4K வந்து டிமாண்ட் பண்ணுறேன்னா, நான் ஒரு வீடியோ மேக் பண்ண எனக்கு 2 மணி நேரம் ஆகும். இந்த வீடியோலாம் டக்குன்னு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேசிட்டு போயிட்டேன். ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணணுனாக்கில் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அது கண்டென்ட் ரெடி பண்ணி நான் அந்த கொஸ்டினை நல்லா தெளிவாக படித்து அதில் இருக்க 3 மெத்தட் 2 மெத்தட் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் அப்ரோச் இருக்கும். அதில் எந்த பெஸ்ட்டு அப்ரோச் அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு எனக்கு 2லேருந்து 3 ஹவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி வீடியோக்கு போகிற வியூஸ் அந்த கண்டென்ட் வீடியோக்கு போகாது. எனக்கு ஒரு 4Kலேருந்து ஒரு 5K சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருந்தால் அதில் ஒரு 1K ஃபாலோவர்ஸ் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த 4K வந்தால் மெயின் சீரிஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது. ப்ரிலிம் சீரிஸ்க்கு நான் டக்குன்னு அது அவ்வளோ ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. என்கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு நான் டீச் பண்ணிட்டு போயிடுவேன். மெயின்ஸ் கண்டென்ட்டு நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணால் எப்படினாலும் டெலிவரி பண்ணிடலாம். பட் ஆனால் பெஸ்ட்டு மெத்தட் என்னவோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். 1 ஹவர் ஆகிற இடத்துல 2 ஹவர் ஆகும். அப்போ எனக்கு அந்த தேவையான பேக்கப் இருந்தால் மட்டும்தான் நான் அதை கொடுக்க முடியும். ப்ரிலிம்ஸ்க்கு நான் ஏன் 500 இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர் வச்சு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கல எனக்கு அது இருக்கிற நாலேஜ் வச்சு நான் டீச் பண்ணிட்டு போயிடுவேன். மெயின்ஸ்க்கெலாம் அப்படி கிடையாது இல்லையா? அதனால தான் 4K சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நல்லா பண்ணிட்டோங்க. எக்ஸாமு ஈஸியாக தான் இருக்கும். கட் ஆஃப் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்ல. எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் நல்லா பண்ணுறத மட்டும் குறிக்கோளோட போங்க. இந்த எக்ஸாமோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பருக்கும் வீக்கருக்கும் ஆவரேஜுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக தெரிஞ்சிருந்தா. ஏன்னா எல்லாரும் இந்தியன் பேங்க்கில் ஆப்டி ரீசனிங் போட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. டாப்பர் வந்து 5 மினிட்ஸ்க்கு அதாவது 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டு ரீசனிங் சும்மா உட்காந்தாரு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு உட்காந்தாரு. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமிங் முடிச்சுட்டாங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் பெண்டிங்கில் வந்தாங்க. இதுதான் வித்தியாசம். ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது. டைம் அதிகமாக இருக்குது. கொஸ்டின் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டால் ஆவரேஜ் கூட இருந்தால் கூட டாப்பருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துடலாம். அதனால் ஈஸி லெவல் எக்ஸாம் இருந்ததுனால காம்படிஷனை கம்பேர் பண்ணாதீங்க. இந்தியன் பேங்க்கில் நிறைய பேர் டாப்பர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. பிகினர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ் மீன்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸோடு அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.